ஏர்லி மார்னிங் வால்பாறை ட்ரிப்பை ஃபுல் ஃபோர்ஸோட ஸ்டார்ட் பண்ண நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக நிப்பாட்டின இடம் தான் போகிற வழியில் இருக்க திண்டுக்கல். திண்டுக்கல்னாலே பிரியாணி இல்லாமல் எப்படி? திண்டுக்கல் பங்காரு பிரியாணியை நிறைய நாள் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ அதை நாங்களே ட்ரை பண்ணுற நேரம் வந்துருச்சு. கூகுள் மேப்பை நம்பி போனதுக்கு ஒரு 500 மீட்டர் முன்னாடியே தப்பான லொக்கேஷன் காட்டிருச்சு. மச்சான் என்ன ரூட் அமைச்சு வச்சிருக்க மச்சான்? கூகுள் அக்கா எங்கேயோ கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கா. அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட கேட்டு ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் போய் ரீச் ஆகிறப்ப மணி 9 ஆயிடுச்சு. இந்த ஹோட்டலில் மார்னிங் 6ல் இருந்து பிரியாணி கிடைக்க ஆரம்பிச்சு ஒரு 10 மணி வரைக்கும் கிடைக்கும் போல. நாங்கள் இங்கே ஒரு பிளேட் பிரியாணி, பிச்சு போட்ட நாட்டுக்கோழி, மட்டன் செஸ்ட் சாப்ஸ்னு ஒரு லிஸ்ட்டை ஆர்டர் பண்ணிட்டு அங்கே கொடுத்த குவான்டிட்டியை பார்த்து எங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டோம். நாங்கள் மொத்தமாக 4 பேர் சாப்பிட்டதுக்கு 1400 ரூபா பில் வந்துச்சு. டேஸ்ட் வைஸ் என்னதான் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தாலும் இவங்க கொடுக்குற குவான்டிட்டி சுத்தமாக பத்தாது. பொதுவாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா 2 வாட்டி வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இங்கே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வந்தவங்க எல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு ஒரு பிளேட்டுக்கு மேலே வாங்குறாங்களா இல்லை இவ்வளவு கம்மி குவான்டிட்டி பத்தலைன்னு வாங்குறாங்களான்னு. இங்கே நான் குவான்டிட்டி பத்தலைன்னு தான் 2வது பிளேட் வாங்கினேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கள் ட்ரிப்பை ரெஸ்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வால்பாறைன்னு தான் நானும் நினச்சேன். பட் எங்கே ஸ்டாப் பண்ணோன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.